பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும், அதாவது மீன்களையும், வெள்ளரிக்காய்களையும், கொம்மட்டி காய்களையும், கீரைகளையும், வெங்காயங்களையும், வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. 6ஆம் வசனம், இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்றார்கள். 10ஆம் வசனம், அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். இருக்கீங்களா? லட்சம் மக்கள், இவங்க அவ்வளோ பேரும் அவன் வீட்டுக்கு வெளியே வந்து நின்று அழுதுட்டு இருக்கானா. இது ஒரு அவிசுவாசத்தின் ஒரு மாபெரும் சின்னமாக இருக்கிறது. ஏன் அழுகணும்? என்ன பிரச்சனை அப்படி ஆயிடுச்சு? நான் சொன்னது போல் வெங்காய சாம்பார் கிடைக்காதா? வெள்ளைப்பூண்டு கிடைக்காதா? கீரை கிடைக்காதா? மீன் கிடைக்காதா? கறி கிடைக்காதா? என்ன கிடைக்காது? கர்த்தரிடத்தில் கேட்டால் எல்லாம் கிடைக்கும். ஆனால் இவன் அழுகிறதுன்னு ஒரு அந்த குணம் இருக்குது பாருங்கள். இவன் நினச்சிட்டு இருக்கிறான் அழுத உடனே, நம்ம ஊரில் பாருங்கள், அழுத உடனே போய் நம்ம அவங்கள கட்டி பிடிச்சிக்கிறோம். ஐயோ ஏன்பா அழுகிறேன், என்ன ஆச்சு அப்படின்னு. நம்ம கிறிஸ்தவங்க சிலர் அப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம அழுத உடனே கர்த்தர் நம்ம மீட்டிங்க்கு வந்து எல்லாரும் அழுகிறாங்களே என்னன்னு பார்க்கலாங்க. சகோதரியே சகோதரனே ஏன் அழுகிறாய், மகனே மகளே நீ ஏன் அழுகிறாய் அப்படின்னு சொல்லி உடனே அவங்கள என்னமோ பிடிச்சிக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், எல்லா நேரத்துலையும் அப்படி கிடையாது. எல்லா நேரத்துலையும் அழுகிறத பற்றி ஜாக்கிரதையா இருங்க. இங்கே பாருங்கள் 10ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு கோபம் உண்டது, மோசேயின் பார்வைக்கும் அது பொல்லாப்பாய் இருந்தது. கர்த்தருக்கு கோபம் உண்டது. எது கோபத்தை மூட்டினது? அவருடைய அழுகை கோபத்தை மூட்டுகிறது. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, இப்போ கவனிங்க, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தை என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரம் வர பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? அதான் பாருங்க, இந்த ஜனங்களோடு இருந்து இருந்து பாடுபட்டு பாவம் இந்த ஆளுக்கும் கொஞ்சம் தொத்திக்கு சேர்ந்தது. நம்ம பாஸ்டர் மோசேயும் கொஞ்சம் அதில் பாதிக்கப்பட்டுட்டாரு. இஃப் யூ ஸ்லீப் வித் த டாக்ஸ் யூ ஆர் பவுண்ட் டு கெட் சம் ஃப்ளீஸ்ன்னுவாங்க. நாய்களோடு படுத்து தூங்கினால் அதில் இருக்கிற உண்ணிலாம் நம்ம மேலே ஏற வாய்ப்பு உண்டு. பாவம் இதுங்களோட இருந்து இருந்து இந்த பேச்சை கேட்டு 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 இந்த அழுகையை பார்த்து பார்த்து இந்த முறுமுறுப்பு இந்த இதையும் பேசி 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 இப்படிப்பட்ட இத்தனை லட்சம் பேருக்கு மத்தியில் இருந்தாலும் ஒரு ஆள் தனியாக நின்று 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 பாவம் அவரால் தாக்கி பிடிக்க முடியல. இப்போ அவர் அழுகிறாரு. இப்போ உன் கிருபை கிடையாதே போனது என்ன? இவ்வளோ உபத்திரவம் பண்ணி, கர்த்தாவே வாட் டிட் ஐ டூ டு யூ? உமக்கு நான் என்ன பண்ணேன்? உமக்கு நான் ஏதாவது துரோகம் பண்ணனா? எனக்கு இவ்வளோ பெரிய உபத்திரத்தை வர பண்ணினது என்ன? உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? கிருபை கிடையாமலா இருந்தது? சிவந்த சமுத்திரத்தையே பிளந்திய, கிருபை எல்லாமே பிளந்த. எகிப்தில் அத்தனை அற்புதங்களை நடப்பித்திய, கிருபை எல்லாமே அளந்து. ஒரு கோல் எடுத்தாலே எகிப்தே அலறிச்சு. இது கிருபை இல்லையா? கிருபை பெற்ற மனுஷன் இந்த ஆள். எவ்வளோ பெரிய கிருபை பெற்ற மனுஷன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், அங்கீகரிக்கப்பட்ட மனுஷன், அழைக்கப்பட்ட மனுஷன். எவ்வளோ பெரிய கிருபை அவர் மேலே இருக்குது. எகிப்தின் பார்வோனே அவருடைய சேனையே நடுங்குது இவனுடைய பேரை கேட்டாலே. எகிப்தியர் மத்தியில் இவனை கர்த்தர் பெரியவனாக்கினார். இவன் அப்படியே பெருசாக பூத கண்ணாடி வச்சு காமிச்சார் அவங்களுக்கு, பெரிய ஆள் மாதிரி. எல்லாம் பயப்படுகிற அளவுக்கு இவன் இருக்கிறான். அப்போ கிருபை பெறாமலா இருந்தா தான் கர்த்தருடைய கிருபை பாருங்கள், இவன் மேலே இருந்த கர்த்தருடைய கிருபை. ஆனால் அவிசுவாசம் பேசுது பாருங்கள், அவிசுவாசம் அதெல்லாம் மறந்துடுது, பேசுது. இவருடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலை அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களையெல்லாம் கற்பந்தரித்தேனோ, இவர்களை பெற்றது நானோ? நானா பெற்றேன், இவங்களெல்லாம் நான் வச்சு ஏன் கட்டிட்டு அழணுன்றான். ப்ரெஷர் ஏறிடுச்சு. இவரை ப்ரெஷர் கொடுத்து 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 கடைசியில் இது ஒர்க் பண்ணுது பாருங்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜனங்கள்கிட்ட. நான் படிக்கிற காலத்தில் சொன்னாங்க, பாஸ்டருங்க தான் ரொம்ப டிப்ரெஷன்லாம் ரொம்ப ஹை ரேட் அமெரிக்காவில் சொல்கிறாங்க. பாஸ்டருங்க மத்தியில் தான் டிப்ரெஷன் ரொம்ப ரேட் அதிகம்ன்றாங்க. ஏன் டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு மத்தியில்? ஏன்னு சொன்னால் இந்த ஊர் கதையெல்லாம் கேட்டு கேட்டு அவங்க கஷ்டத்தெல்லாம் கேட்டு கேட்டு சிலர்லாம் இப்படியும் இருக்கிறாங்க. எங்களுக்கு எழுதுங்கள், எங்களுக்கு வாருங்கள், நான் உங்களுக்காகவே நான் கிடக்கிறேனாக்கும், எங்கிட்ட வந்து உங்கள் கதையெல்லாம் சொல்லுங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. கேட்டுட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு டிப்ரெஷன் ஆகிடுது. கேட்டு கேட்டு இவங்களுக்கு ஒரே பாரமாயி அவங்கள நினச்சி 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 இவங்களுக்கு கஷ்டமாயி சிலர் நினைக்கிறாங்க அவர் தான் நல்ல பாஸ்டர், நம்மளை நினச்சி அழுதுட்டு இருக்கிறாரு அவர், நம்மளை நினச்சி கண்ணீர் விடுற பாஸ்டர் அவர். ஹலோ, அந்த ஐடியாவோட இங்கே வந்து இங்கே வந்து கொட்ட வந்தீங்கன்னா நான் இங்கே போர்டு வச்சுருக்கேன், இங்கே கொட்டாதீர்கள். எங்கெங்கே இருந்தோ கொண்டு வர்ற குப்பையை கொண்டு வந்து இங்கே கொட்டா.
இதெல்லாம் கொண்டாந்து என் தலையில் கொட்டுறதுக்கு இது என்ன குப்பை குளமா? கிடையாது. அதனால தான் இங்கே அதெல்லாம் பண்ணுறது இல்லை. இங்கே வந்தால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும் கரெக்டாக. கர்த்தருடைய வார்த்தை நினச்சி உங்கள் பாரங்களை எல்லாம் கர்த்தர் மீது வைத்து விடுங்கள். நான் என்னைக்கா சொல்லியிருக்கலாம், எனக்கு எழுதுங்கள், என்னிடத்தில் வாருங்கள். அவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க. அவர் ஒருத்தர் தாங்க இதெல்லாம் தாங்க முடியும், என்னால் தாங்க. அவர் பெரிய சுமை தாங்கி மாதிரி, நான் அதை தாங்க முடியாது. அதனால் எனக்கு டிப்ரெஷன்லாம் கிடையாது, அந்த பிரச்சனையே கிடையாது. பாருங்கள், சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா எல்லார் கவலையும் தூக்கி நான் போட்டுட்டு நான் கவலைப்பட்டுட்டு இருந்தால் அதில் என்ன இருக்குது, அதில் என்ன மெரிட் இருக்குது? அதனால் எதாவது நடக்க போதா? அதெல்லாம் ஏதாவது நடக்க போகிறதுனா பரவாயில்ல, சிலுவையில் கூட தூங்க தயார். ஆனால் அதனால் ஒன்றும் நடக்க போகிறது இல்லையே. அப்போ நான் என்ன பண்ணுறது? எதனால் ஏதாவது நடக்க போகுது? நான் பிரசங்கம் பண்ணுறதுனால ஏதாவது நடக்க போகுது. கர்த்தர் மீது உங்கள் பாரங்களை வைங்கன்னு சொல்கிறதுனால ஏதோ நடக்க போகுது. நிறைய பேர் இன்றைக்கி பாரத்தை இறக்கி வைக்க போகிறீங்க இல்லைங்களா? கர்த்தர் மீது பாரத்தை வைங்கன்னு சொல்லி எப்படி வைக்கிறதுன்னு கற்றுக் கொடுத்து, எப்படி விசுவாசத்தை நடக்கிறதுன்னு கற்றுக் கொடுத்தா அப்போ அதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சும்மா என்கிட்ட வாங்க, எனக்கு எழுதுங்க, என்கிட்ட வாங்க, என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்காக கண்ணீர் விடுறேன்னா அதில் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஹலோ, எல்லாம் ரொம்ப அமைதியாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. என்னடா இது வித்தியாசமாக இருக்குதுன்னு. அப்போ நம்மளுக்காக இவர் கண்ணீர் விட மாட்டாரா? நான் கண்ணீர் விடுறதை விட அவர் சிலுவையில் ரத்தத்தையே சிந்தி இருக்கிறார். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், பாடுபட்டார். உங்களுக்கு மீட்பை உண்டு பண்ணும்படியாக, உங்களுக்கு சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிம்மதியும் ஏற்படுத்தும்படியாக அவர் அடித்து நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார். அவருடைய தழும்புகள் குணமாக்குகிற தழும்புகள், அவருடைய காயங்கள் சுகமாக்குகிறது. அவர் உங்கள் பாவங்களை போக்குகிறார், அவர் உங்கள் பாரங்களை நீக்குகிறார், அவர் உங்களுக்கு மருந்தாய் இருக்கிறார். அவருடைய ரத்தம் உங்கள் பாவங்களை கழுவுகிறது, அவருடைய தழும்புகள் உங்களை குணமாக்குகிறது. இதுதான் நான் பிரசங்கிக்கிறது. இதை பிரசங்கிக்கிறதா என் வேலையை ஒழிய சும்மா இல்லாத பாரத்தை தூக்கி தலையில் போட்டுக்கிறது இல்லை. மோசே பாருங்க, பாவம், அந்த காலத்தில் அவர் ஏஎஃப்டிக்கு போல, அவர் தெரியாது பாவம் அவருக்கு. எல்லாரும் பாரத்தை தூக்கி தலை மேலே போட்டுட்டு அழுதுட்டு இருக்கிறார் பாவம். சொல்றாரு 13, இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே, நான் எங்கே போகிறது ஆண்டவரே? கொஞ்சம் யோசிக்க வேணாம்? கர்த்தர் தானே இவ்வளோலாம் செஞ்சார். அவங்களுக்கு சொல்ல வேணாம், இவர் என்னை பார்த்து ஏன் அழுகிற? என்னை பார்த்து அழுகாத, கர்த்தரை நம்பு. கர்த்தர் இவ்வளோ செய்தாரா, உனக்கு செய்ய மாட்டாரா? இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாக இருக்கிறது. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால், இப்போ கவனிங்க, இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று. என்ன ப்ரேயர் பாருங்க. கர்த்தர் இரக்கமுள்ளவர். சில ப்ரேயர்லாம் ஆன்சர் பண்ணுறது இல்லை. ஆன்சர் பண்ணியிருந்தால் அன்றைக்கே ஆள் அவுட் ஆகிருக்கும். என்னை கொன்று போடும்னு ஜெபம் பண்ணுறான் பாருங்க. அவிசுவாசம் உச்சகட்டத்தை எட்டிடுச்சு. போதும், இந்த உபத்திரவத்தெல்லாம் நான் காணாதபடிக்கு என்னை கொன்னே போட்டுறான், சாகிறதுக்கு ரெடி நான் அப்படிங்கிறான். கர்த்தர் சொல்கிறேன், இல்லையா, நான் வாழ வைக்க வந்திருக்கேன். நான் ஏன் சாகிறேன்ற? சாகாத, நீ நல்லா இருக்க முடியாது, நான் வந்திருக்கிறேன். அப்புறம் பாருங்கள், கர்த்தர் அங்கே அந்த 70 பேர் எல்டர்ஸா, மூப்பர்கள் அந்த தேசத்தில் தேர்ந்தெடுத்து அவர்களெல்லாம் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். இவனுக்கு உதவி செய்யும்படியாக, அட்மினிஸ்ட்ரேஷனை கவனிக்கும்படியாக, இவனுடைய பாரத்தை கொஞ்சம் குறைக்கும்படியாக. கர்த்தர் இரக்கமுள்ளவர். அவருக்கு புரியுது பாருங்கள், இவன் பிரச்சனை புரியுது, இவன் புலம்புறது கர்த்தருக்கு புரியுது. சரி, ரொம்ப பாவம், ரொம்ப நெருக்கப்பட்டான்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் உதவி செய்கிறாரு. உதவி செய்து அதுலேருந்து எல்லாம் ரிலீவ் பண்ணுகிறார். அப்புறம் பாருங்கள் 18ஆம் வசனம். நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாக இருக்கிறது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. அழுததை பாருங்கள், எத்தனை தடவை திருப்பி திருப்பி சொல்கிறாருன்னு. அழுததை அவ்வளோ அஃபென்ஸாக நினைக்கிறார் அவர். அழுதிங்களே அழுதிங்களே அழுதிங்களே. ஏன்னா அழுதுகிறது நீங்கள் என்னை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். என்னால் செய்ய முடியாதுன்றது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் உதவி செய்யாதவன், இரக்கமற்றவன், அன்பு இல்லாதவன்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குன்றார் கர்த்தர். அதனால தான் சொல்கிறோம், அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். 1 மாதம் வெறும் நான் வெஜிடேரியன் தான்ட்டார். அது உங்கள் மூக்காலே கர்த்தருக்கு எவ்வளோ கோபம் வந்திருக்கும் பாருங்க. அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போக மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றான். திரும்ப திரும்ப சொல்றார் கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, அழுகையை நிறுத்துவோம். பக்கத்தில் இருக்க ஆளை சொல்லுங்க, அழுகையை நிறுத்துங்கள், கண்ணீரை தொலைத்துக் கொள்ளுங்கள், விசுவாசம் வையுங்கள்.
அதற்கு மோசே கர்த்தர் சொல்றாரு, இப்படி சொல்லியான்னா மோசே பாருங்க, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6,00,000 பேர். இது அவிசுவாசத்தினுடைய இன்னொரு அறிகுறி. அது அறிகுறி என்னன்னா, கர்த்தரை கேள்வி கேட்கிறது. எப்படி ஆகும் கர்த்தாவே? என் தேவன் தம்முடைய குறைகள் எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி எப்படி சந்திப்பீர்? வேற வழியே இல்லையே, இன்னும் வேலை கிடைக்கல, எனக்கு இவ்வளோ பாக்கி இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குது, நாளைக்கு இவ்வளோ கொடுத்தாலும் எப்படி சந்திப்பீர்? இதுதான் பாருங்க சொல்கிறான். 6,00,000 பேர் காலாட்கள் இருக்கிறார்கள். 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவளுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. இது வேற, இவ்வளோ 6,00,000 பேரை நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன், அவஸ்தைப்பட்டு இருக்கிறேன். 1 மாதம் வரைக்கும் கறி கொடுக்குறேன்னு நீர் வேற சொல்கிறீரு. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? ஊரில் இருக்கிற அத்தனை ஆடு மாடுகளையும் அடித்து எந்த ஆட்டு தொழில் அடிக்கிறது? என்ன பண்ணுறது? அடித்தாலும் போதுமா? சமுத்திரத்து மச்சங்களையெல்லாம் மீன்களையெல்லாம் சமுத்திரத்திலேருந்து காலி பண்ணி பிடிச்சாலும் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா? எல்லாம் அப்படி சாப்பிட்ற ஆளுங்க எல்லாம். சமுத்திரத்து மீனை மொத்தத்தையும் பிடிச்சாலும் இவங்களுக்கு போதாதுன்றா. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கவனிக்கிறீங்களா, அவன் கேட்குறான், எப்படி பண்ண போறீர் ஆண்டவரே? நீங்கள் நிறைய பேருக்கு அதான் கேள்வி. ஆண்டவரே, நாளைக்குள்ள எனக்கு தேவை 10,000, எப்படி பண்ண போறீர்? என்னால் நம்ப முடியல ஆண்டவரே. தேவையெல்லாம் சந்திப்பேன், எப்படி என்னால் நம்ப முடியல. எப்படி எனக்கு கல்யாணம் நடக்க போகுது? எப்படி கடன் தீரப்போகுது? எப்படி நான் வீடு வாங்க போகிறேன்? எப்படி வேலை கிடைக்க போகுது? எப்படி இந்த பிரச்சனை தீரப்போகுது? இது ரொம்ப எனக்கு எப்படின்னா புரியல ஆண்டவரே. எப்படி செய்ய போறீர்? எப்படின்றதை பற்றி கவலைப்படாதீங்க. இவன் எப்படி அப்படின்னு கேட்கறது வந்து அவிசுவாசத்தின் அறிகுறியாக இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ. ஹலோ, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய கை குறுகவில்லை. இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது இது உங்களுடைய பேச்சா இருக்கட்டும். கர்த்தருடைய கை குறுகவில்லை. எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தருடைய கை குறுகவில்லை. கர்த்தர் சொல்றார், கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். என் வார்த்தையின்படி நான் செய்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க. ஏற்கனவே எத்தனை தடவை பண்ணியிருக்காரு. யாராவது நினைச்சிருப்பாங்களா ஒரு மரத்தை வெட்டி போட்டால் மதுரமாயிடும் தண்ணின்னு? யாராவது நினைச்சிருப்பாங்களா ஒரு கண்மலையை அடிச்சா தண்ணி வரும்னு? எத்தனை லட்சம் பேர் குடிச்சாங்க தண்ணி? அங்கே 20-30 லட்சம் பேர் குடிச்சு, ஆடு மாடுகள்லாம் குடிச்சு, இவ்வளோ பேருக்கு ஒரு பட்டணத்துக்கே தண்ணி குடிச்சு சப்ளை பண்ண மாதிரி பண்ணியிருக்காரு. நடுக்காட்டில் ஒரு கோலை வச்சு ஒரு கண்மலை அடிச்சதுனால தண்ணி உண்டாச்சு. யாராவது நினைச்சிருப்பாங்களா? நான் சொல்லுகிறேன், நீங்கள் பெரிய பிரச்சனை நினைக்கிறீங்க, கர்த்தர் ரொம்ப சுலபமாக அதை தீர்க்கிறார். எத்தனை முறை அதை செய்திருக்கிறார் கர்த்தர். கர்த்தர் சொல்ல, கர்த்தரின் கை குறுகவில்லை. வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதான்னு பாருன்றார். அப்புறம் பாருங்க 31. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழம் விழுந்து கிடக்க செய்தது. எவ்வளோ சிம்பிளாக பண்ணிட்டாரு பாருங்க. இவன் சொல்கிறான், எந்த ஆடு மாடு அடிக்கிறது, எப்படி எந்த ஆட்டு தொட்டி கொண்டு போகிறது, என்ன பண்ணுறது, சமுத்திரத்தில் இருக்கிற மீனெல்லாம் பிடிச்சாலாம் ஆகாது, எப்படி கறி சப்ளை பண்ணுறது இவங்களுக்கு? கர்த்தர் சொல்கிறாரு, ரொம்ப சிம்பிள் விவகாரம். இந்த காடைகள்லாம் ரொம்ப குண்டு குண்டு இருக்க பறவைகள் பாருங்கள், அதெல்லாம் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்குமா பேசாமல், காற்று எந்த பக்கம் அடிக்கணும், ஏன்னா காற்றோடு போயிடலான்னு. அதுக்கு சோம்பேறி பறவைகள் அது அப்படியே உட்காந்துருக்குது. கர்த்தர் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை, பிடிச்சி கொண்டாந்தெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. கர்த்தர் காற்றை எப்படி திருப்பி விட்டார் இவன் பக்கம். இந்த பக்கம் காற்று அடிச்சுது, இந்த காடைகள்லாம் அங்கேருந்து என்ன பண்ணிச்சு, டேக் ஆஃப் ஆகிடுச்செல்லாம். ஆஹா, காற்று எப்படி அடிக்குதுன்ட்டு இப்படியே போயிருக்குது, இதுக்கு தெரியல எங்கே போகிறான்னு. இஸ்ரவேல் மக்கள் பாளையம் இறங்கிருக்குது, அடுத்தது வந்தோடனே முறுமுறுக்கிற ஆளுங்கெல்லாம் அழுதுன்னு இருக்கான் பாருங்க. அந்த கேம்புக்கிட்ட வந்தோடனே கடகடன் காற்று நின்றுடுச்சு. காற்று நின்ன உடனே இந்த சோம்பேறி காடைகள்லாம் இறங்கிடுச்சு. எவ்வளோ காடைகள்? இந்த பக்கம் ஒரு நாள் பயணம், அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம். 1 நாள் பயணம்னா 40 கிலோமீட்டருன்றாங்க. அப்போ இந்த பக்கம் 40 கிலோமீட்டர், இந்த பக்கம் 40 கிலோமீட்டர். எவ்வளோ காடைகள்? 2 முழம். 1 முழம்னா 1.5 அடி அப்படின்றோம். 1 முழம்னா இல்லையா, 1.5 அடி. 2 முழம்னா 3 அடி. 3 அடி உயரத்துக்கு, எவ்வளோ உயரத்துக்கு இருக்கீங்களா? இவ்வளோ உயரத்துக்கு 40 கிலோமீட்டர் இந்த பக்கம், 40 கிலோமீட்டர் அந்த பக்கம். இவ்வளோ கறி போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? கர்த்தர் சொல்கிறாரு, இவ்வளோ காலப்பட்டியை எப்படி நடக்கும்? எப்படி ஆண்டவரே, எப்படி செய்வீர்? எந்த ஆடு அடிக்கிறது, எந்த மாடு அடிக்கிறது, எப்படி பண்ணுறது? கர்த்தர் சொன்னார், ஒரு சிம்பிளாக வெறும் காற்றை திருப்பி விட்டு பண்ணேன். நான் இங்கே வெறும் காலி கூடாரத்தில் ஒரு குடிசையில் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை ஒரு நாள் பிரசங்கம் பண்ணேன். நான் சொன்னேன், நீங்கள் நினைக்கிறீங்க எப்படி இந்த இடம் நிரம்ப போகுது? நான் சொன்னேன், இந்த மைதானமே நிரம்பக்கூடிய அளவுக்கு ஜனங்க வருவாங்க. எப்படி வருவாங்கன்னு கேட்காதீங்க, கர்த்தர் என் பக்கம் காற்றை வீச பண்ணுவார். இந்த குண்டு குண்டு காடைங்கெல்லாம்
இந்த காத்துல அப்படியே பறந்து வந்து இந்த கொளுத்த காடைகள்லாம் வந்து நேரம் இங்கே வந்த உடனே கர்த்தர் காத்தை நிறுத்திடுவார். எப்படி வந்தீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? நீங்க நினைக்கல எப்படி ஒரு இடத்துக்கு வந்திருப்பீங்கன்னு. கர்த்தர் பாருங்க எனக்காக அரேஞ்ச் பண்ணி வடக்குல இருந்தும் தெற்குல இருந்தும் கிழக்குல இருந்தும் மேற்குல இருந்து, நான் அப்பெல்லாம் அப்புறம் ஜெபம் பண்ணும்போது சொல்லுவேன், இங்கே எல்லாம் ஜெபம் பண்ணுவோம் கூடி. அப்போ சொல்லுவேன், வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் இங்கே தேடி வர வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. காத்து இந்த பக்கம் அடிக்க வேணும். காத்து அடிக்குமா? ஒருத்தர் சொல்றாரு அன்னைக்கு, உங்க பக்கம் காத்து அடிக்குதுங்க. கரெக்டா சொன்னீங்க. என்ன எல்லா பக்கத்துல இருந்து வருது, வெளியூர்ல இருந்தெல்லாம் வருது, காத்து அடிச்சுட்டு வருது. காத்துல எல்லாம் அடிச்சுக்கிட்டு வருது. நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு இருக்கிற அத்தனை பேரையும் சேர்த்து அந்த மைதானத்தில் உட்கார வைக்க முடியாது. அவ்வளோ பேரை காற்று அடித்து கொண்டு சேர்த்துருக்குது. நான் சொல்கிறேன், இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற அவ்வளோ பெரிய பிரச்சனையை ஒரு சின்ன காற்று அப்படி திருப்பி விட்டு, அடிக்கிற காற்று திருப்பி விடுறது மூலமாக கர்த்தர் சால்வ் பண்ணுவார். எப்படின்னு கேட்காதீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் அர்த்தம். எப்படின்னு கேட்டால் அவிசுவாசம். எப்படியோ செய்வார். 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேரை போஷித்தப்போ அதான் பண்ணார். அவருக்கு தெரியும் போஷிக்க போகிறோன்னு, இருந்தாலும் கேட்குறாரு அவனை, இவர்களுக்கெல்லாம் ஆகாரம் ஒழுங்கு பண்ணக்கூடியமான. அவங்கெல்லாம் 200 வெள்ளி காசு இருக்குது, இவ்வளோ பேருக்கு அது ஏமாத்திரம். 200 வெள்ளி காசுனா நிறைய காசு தான். ஆனால் இவ்வளோ பேருக்கு அது பத்தாது. 5000 பேர் இருக்கிறாங்களே, ஆண்கள் மட்டும், பெண்கள் எல்லாம் சேர்த்தா ரொம்ப ஜாஸ்தியாச்சே. அவர் என்ன எதிர்பார்த்தாரு? இவன் என்ன சொல்லுவான், ட்ரைனிங்கில் இருக்கிறான் இவன். டெஸ்ட்டு நடக்குது. இப்போ எத்தனை பேர் நம்புறீங்க டெஸ்ட்டு நடக்குதுன்னு? சில சொல்லுவாங்க, எப்போங்க டெஸ்ட்டு முடிஞ்சோடனே? இப்போ ஆமேன்னு சொன்னோன்னு பாருங்கள், டெஸ்ட் ஆரம்பிக்கும். வெளியே போகணும். வீட்டுக்கு போனோடனே டெஸ்ட்டு காத்துட்டு இருக்கோம். நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே டெஸ்ட்டு, மத்தியானம் டெஸ்ட்டு, சாயந்தரம் டெஸ்ட்டு, எப்போ பார்த்தாலும் டெஸ்ட்டு. வாயிலேருந்து என்ன வருதுன்னு பாருங்க, உள்ளத்தில் என்ன இருக்குதுன்னு பாருங்க. கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் என்ன பேச போறீங்கன்னு. பிரச்சனைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு நடந்துகிட்டு இருக்குது. இருக்கீங்களா? அங்கே டெஸ்ட் நடக்குது, அவனுக்கு தெரியல பாருங்க. இவ்வளோ காசை வச்சு இத்தனை பேருக்கு எப்படி? அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே இயேசுவே, நீர் இருக்கிறீரு, கற்சாடியில் தண்ணியை ஊற்ற சொல்லி பரிமாற சொன்னப்போ அது திராட்சரசம் ஆயிற்று. அப்பேற்பட்ட ஆண்டவராச்சே நீர் ஏதோ அற்புதம் செய்ய போறீன்னு விளங்குது. எப்படின்னு கேட்காதீங்க எங்களை, நீர் செய்யும், நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். எப்படியோ செய்ய போறீர், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பீர், இன்னைக்கு அது மட்டும் எனக்கு விளங்குச்சுன்னு சொல்லியிருக்கணும். அவ்வளோதான் எதிர்பார்க்குறாரு அவன்கிட்ட. ஆனால் வாயில் வரமாட்டேங்குது. ட்ரைனிங் பத்தல, இன்னும் டெஸ்ட்டில் ஃபெயிலு. பேதுருவை பார்க்குறாரு. பேதுரு சொல்கிறான், இந்த பையன்ட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்குது, ஆனால் இவ்வளவு பேருக்கு அது எம்மாத்திரம். இதுக்கு ஒரு சீசன் தேவையா? இது ரோட்டில் போகிற யார் வேணா சொல்லுவாங்களே. 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு கொடுக்க முடியாதுங்கிறதுக்கு பெரிய ஞானி தேவையா? இதுக்கு பெரிய அறிவு தேவையா? இதுக்கு பெரிய ஒரு ஆம்பளை தேவையா? கிடையாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவன் என்ன சொல்லியிருக்கலாம்? 5 அப்பம் 2 மீன் இருக்குது ஆண்டவரே, ஆனால் நீர் கையை வச்சா, நீர் இதை ஆசீர்வதித்தால், நீர் இதை பிட்டு கொடுத்தா, இது 5000 பேருக்கு என்ன 5 லட்சம் பேருக்கு கூட கொடுக்கலாம். நீர் அதை செய்வீர், நான் அதை விசுவாசிக்கிறேன். அதை தான் எதிர்பார்க்கிறார். அவன் வாயிலிருந்து வரட்டுன்னு எதிர்பார்க்குறான், வரமாட்டேங்குது. அது ஹலோ, உங்கள் வாயிலிருந்து வருமா? பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்களை நீங்கள் சந்திக்கும் போது, சவால்களை சந்திக்கும் போது வாயிலிருந்து என்ன வருது? டெஸ்ட் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இருக்கீங்களா? நாளைக்கு காலையில் ஞாபகம் வச்சுங்க. டெஸ்ட்டு பாஸ் பண்ண ப்ரமோஷன், பெரிய பெரிய ப்ரமோஷன் கிடைக்கும். பாருங்கள், இவங்க பல்லுக்கு நடுவில் அந்த கறி இருக்கும்போதே நிறைய பேர் மாண்டு போனார்கள்னு எழுதியிருக்கு. அதுக்கு பின்னால் உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா, ஏன்னு சொன்னால் அவளுடைய அவிசுவாசம் அவளை கெடுத்து போடுகிறது, அழிக்கிறது. அவிசுவாசத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்குது. விசுவாசம் வாழ வைக்கிறது, அவிசுவாசம் சாகடிக்கிறது. அவிசுவாசம் அழிக்கிறது, நாசமாக்குகிறது, கனவுகளை குலைத்து போடுகிறது, கனவுகளை அடைய முடியாமல் பண்ணி விடுகிறது. விசுவாசம் எவ்வளவு பெரிய கடினமான காரியத்தை கூட அச்சீவ் பண்ணுறதுக்கு, அடைகிறதுக்கு நமக்கு உதவுகிறது. விசுவாசிக்கிறீர்களா அல்லது அவிசுவாசிகளாக இருக்க போகிறோமா? நான் சொல்லுகிறேன், நான் விசுவாசிக்க போகிறேன். நம்முடைய விசுவாசத்தின்படியே நமக்கு ஆகும் என்பதுதான் வேத வசனத்தின் சத்தியம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். பெரிய பிரச்சனைன்னு நினைக்காதீங்க, அது கர்த்தருடைய பார்வையில் ரொம்ப சின்னது. ஒரு சின்ன காற்று திருப்புறதன் மூலமாக அவ்வளோ பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணார். உங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு நிமிஷத்தில், ஒரு க்ஷண பொழுதிலே கர்த்தர் காரியங்களை மாற்ற முடியும். நம்புறீங்களா? விசுவாசியுங்கள், அது நடக்கும். எப்படி சுகமாகும்? சுகமாகும். எப்படியோ சுகமாகும். எப்படி கடன் தீரும்? எப்படியோ தீரும். கர்த்தர் செய்வார். எனக்கு தெரியல எப்படின்னு, ஆனால் அவர் 1000 வழி வச்சிருக்கிறாரு. எப்படி வேலை கிடைக்கும்? கிடைக்கும். எப்படி கல்யாணம் நடக்கும்? நடக்கும்.
எப்படின்னே தெரிலங்க. தெரிலன்னா பரவாயில்ல, நடக்கும். அது நடக்கும், நம்புங்க. தெரியணும்னு அவசியம் இல்லை, நடக்கும். ஏன்னா கர்த்தர் பெரியவர், கர்த்தர் அற்புதமானவர்.